ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே, விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய உம்முடைய வேதத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வேதத்தை ஆண்டவரே நாங்கள் கருத்தாய் படிக்கும்படியான ஆண்டவரே சந்தர்ப்பங்களை நீர் எங்களுக்கு தந்து வருவதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இவைகளை நாங்கள் படித்து அப்படியே விட்டு விடாமல் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த பூமியிலே தேவரீர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை செய்ய ஆண்டவரை திராணி உள்ளவர்களாக நீர் எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த நாள் பைபிள் ஸ்டடியிலே கலந்து கொள்ள விரும்புகிற யாவரும் ஏற்ற வேளையிலே ஜாயின் பண்ண தேவையான எல்லா சூழ்நிலைகளையும் அவர்களுக்கு அனுகூலமாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாவியானவர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே உடைய வேதத்தை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள எல்லா கிருபைகளையும் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய 7 அதிகாரங்களை பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஸோ 8ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்ப பகுதியை நம்ம கடந்த வாரத்திலே பார்த்தோம். அதை முழுவதுமா நம்ம போன வாரம் முடிக்க முடியல. அந்த தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அது சொல்ல போனால் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய அதனுடைய கிளைமேக்ஸ் அப்படின்றது ரோமர் 8ஆம் அதிகாரம் தான். ஏன் அது கிளைமேக்ஸ் அப்படின்னு சொன்னா தேவனுடைய திட்டத்தினுடைய முழு வெளிப்பாட்டையும் நம்ம அந்த 8ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். நம்ம பார்த்த 7 அதிகாரங்களும் இதுக்கு நேராக தான் நடத்துகிறது. ஒருவேளை நம்ம அங்கங்கே பார்த்ததுனால ஒருவேளை நமக்கு அதை கோர்த்து அதை ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கறது கொஞ்சம் சிரமமா இப்போதைக்கு தோணலாம். ஆனா நம்ம அந்த ஒரு முறை நம்ம இதை முழுவதும் பார்த்துட்டு திருப்பி நம்ம அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது மிக எளிதாக புரியும். எப்படி பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக இந்த 7 அதிகாரங்களையும் கொண்டு அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல மொத்தத்துல அதனுடைய கிளைமேக்ஸா அதனுடைய உச்சமாக அதை கொண்டு நிறுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ 8ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கும் பொழுதே அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, there is now no condemnation for those who are in Christ Jesus. ஸோ கிறிஸ்து இயேசுக்குள் இருப்பவர்களுக்கு என்ன இல்லை, கண்டம்னேஷன் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ நோ கண்டம்னேஷன், இதைதான் நம்ம போன வாரம் பார்த்துட்டு இருந்தோம். கண்டம்னேஷன் ஏன் இல்லை அப்படின்றதையும் நான் சுருக்கமா ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி நான் சொன்னேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கூட நம்ம விரிவா கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்கலாம். ஸோ நோ கண்டம்னேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கண்டம்னேஷன் அப்படின்னா அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் ரோமர்ல. நம்ம பொதுவா நம்ம மாடர்ன் வேர்ல்ட்ல வாழ்றதுனால நமக்கு ஒரு வேர்டை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு வேர்டுக்கு ஒரே ஒரு மீனிங் தான் நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஒரே ஒரு மீனிங், இதுக்கு இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முயற்சி பண்ணுவோம். ஆனா பழைய அந்த மொழிகளாகி கிரேக்கு, ஹீப்ரு, இதுல எல்லாம் ஒரே வார்த்தைக்கு நம்ம எப்படி ரைச்சஸ்னஸுக்கு பார்த்தோமோ, நம்ம எப்படி சின்னுக்கு பார்த்தோமோ, அதே மாதிரி ஒரே வார்த்தைக்கு பல மீனிங்னு சொல்றதை காட்டிலும் மல்டி டைமென்ஷனல் மீனிங் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனாலதான் சில நேரம் நம்ம பைபிளை ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு கண்ணோட்டத்துல மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னா அது அது நமக்கு சரியா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா மொத்தத்துல அது நம்மள மொத்த வேதத்தினுடைய அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு அது முரண்பட்டதாக கான்ட்ரடிக்ட் பண்றதாக இருக்கும். நிறைய நேரம் இந்த தவற நீ கிறிஸ்தவத்துல நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், அறிந்தோ அறியாமலும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த தவறுல இருந்து வெளியில வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பைபிள் ஸ்டடி. அதனாலதான் திரும்ப திரும்ப நான் உங்க மனதை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ நம்ம அந்த வேர்டிங்ஸை படிக்கும் பொழுது நம்ம இன்னைக்குள்ள மீனிங் அதுக்கு கொடுக்க கூடாது. இன்னைக்குள்ள மீனிங்கை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நம்ம இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிற மீனிங்கை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம அதனுடைய ஒருவேளை அதனால சில நேரம் பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இருக்குது, பெரிய பாதிப்பும் கூட இருக்குது. ஆனா முழு அந்த அந்த
அந்த வேதத்தினுடைய அல்லது அந்த வேத பகுதியினுடைய முழு அந்த அதனுடைய முழு அருமைய, அதாவது அதனுடைய முழு ரசனைய அதை நம்ம வந்து ரசிக்க முடியாம, இல்லாவிட்டால் ருசிக்க முடியாம போயிறதுக்கு அது காரணமாக அமையும். ஸோ அதனாலதான் அந்த மல்டி டைமென்ஷனல் மீனிங் அப்படின்றது நீங்க ஞாபகத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இன்னைக்கு பிரசங்கங்கள்ல பொதுவா ஒரு வசனத்தை எடுத்து காமிச்சிட்டு அந்த வசனத்துல இருக்கிற ஒரு வேர்டுக்கு ஒரு டைமென்ஷனை மட்டும், ஒரே ஒரு பரிணாமத்தை மட்டும் காமிச்சு நிறைய நேரம் பேசும் பொழுது நமக்கு கேட்கறதுக்கு, நமக்கு இண்டிவிஜுவலுக்கு நல்லா இருக்கும், ஏதோ நமக்கு நல்லா பெரிய விஷயங்கள் கிடைச்சது மாதிரி இருக்கும். ஆனா பைபிள் நமக்கு என்ன மெசேஜ் கன்வே பண்ணணும்னு விரும்புதோ அதை நம்ம அதை பெற்றுக்கொள்ள மாட்டோம். அதனாலதான் நான் இதுக்கு இப்ப என்ன, இதுக்காக நான் இந்த விளக்கத்தை சொல்றேன் அப்படின்னா, கண்டம்னேஷன் அப்படின்னா நான் வந்து பல ஆண்டுகளாக நான் நினைச்சிருந்த ஒரே மீனிங் அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஹெல். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு பெரிய பரவசம் வரும். என்ன பரவசம் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு, அதுல அந்த மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்குன்றது நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நிறைய மேனஸ்கிரிப்ட்ஸ்ல, பழைய மேனஸ்கிரிப்ட்ஸ்ல இல்ல. ஸோ அது யாரோ இடையில ஆட் பண்ணிருக்கலான்றதுனால இப்ப அது வந்து நிறைய வேர்ஷன்ஸ்ல அதை சேர்க்கறது இல்ல. ஸோ சரியா சொல்ல போனா பவுல் எழுதியிருக்கிறது இப்படிதான் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் நவ் நோ கண்டம்னேஷன். ஏன்னா அதுக்கு பிறகு உள்ளதை வச்சு அதுல ஆட் பண்ணிருக்கலாம். ஆனா அப்படி ஆட் பண்ணாலும் தப்பு இல்லை. பட் ஸ்டில் நம்ம முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த மெஸ்ஸியாவுக்குள் இருக்கிறவர்களுக்கு என்ன இல்ல, கண்டம்னேஷன் இல்ல. there is no condemnation மெஸ்ஸியாவுக்குள் இருக்கிறவர்களுக்கு. இந்த மெஸ்ஸியாவுக்கு இருக்கிறவங்க யாரு அப்படின்றத அதுக்கப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ இந்த மெஸ்ஸியாவுக்குள்ள இருக்கிறவங்க யாரு, இந்த மெஸ்ஸியானிக் பீப்புள் யாரு, நான் ஏற்கனவே ஒரு பைபிள் ஸ்டடியில உங்களுக்கு சொன்னேன். மெஸ்ஸியானிக் பீப்புள் அப்படின்னா இது வந்து யார் அப்படின்னு சொன்னா, இந்த இயேசுவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலை கேட்கும் பொழுது அவங்க அறியாமலேயே அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துடும். அவங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல கேட்கலாம், வேற வேற இன்ஸ்டன்ட்ல கேட்கலாம், வேற வேற சுச்சுவேஷன்ல கேட்கலாம், வேற மாதிரி கேட்கலாம், டிஃபரெண்ட் வேஸ். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றின செய்திய ஏதோ ஒரு இடத்துல கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த செய்தியை கேட்கும் போது அவங்களுக்குள்ள என்ன வந்துருது அப்படின்னு சொன்னா, அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம் வந்து வந்துருது. தே பிகம் என்னது, மெஸ்ஸியானிக் பீப்புள் அப்படின்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அந்த மெஸ்ஸியானிக் பீப்புள் யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத 8ஆம் அதிகாரத்தினுடைய பிந்திய பகுதிகளில் நம்ம பாக்குறோம். ஸோ அதை நம்ம இன்னைக்கு டைம் கிடைச்சுன்னா இன்னைக்கு பார்ப்போம், இல்லாட்டி நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். பட் இந்த மெஸ்ஸியானிக் பீப்புளா இருக்கிறவங்கள, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு, தமிழ்ல அப்படி போட்டிருக்கு, ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ரொம்ப முக்கியம் இது. ஒரு கிறிஸ்தவன் he is in Christ Jesus. இதை மறந்துடவே கூடாது. அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். பால் வந்து அப்படிதான் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. he is in Christ Jesus. அவன் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறான். சோ ஆண்டவருக்குள்ள இந்த அனுபவத்தை, இல்லாட்டா இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவங்கள, இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுகிறவங்க, அவங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன கிடையாது, கண்டம்னேஷன் கிடையாது. ஸோ இந்த கண்டம்னேஷனை பொதுவா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல் அப்படின்ற மீனிங்ல தான் பல ஆண்டுகளாக நான் புரிந்து கொண்டேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே கண்டம்னேஷன் அப்படின்ற வேர்டை நம்ம கேட்ட உடனே நமக்கு தோன்றது என்ன, ஹெல் தான். இந்த மல்டி டைமென்ஷனல் மீனிங், அதாவது மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இப்ப நான் சொல்றது இது கரெக்ட் தானா அப்படின்னா, ஏன்னா நம்ம இன்னைக்கு இதை வாசிக்கும் பொழுதுலாம் நமக்கு என்னதான் தோணும் அப்படின்னா, ஹெல் தான், ஹெல்ல பத்தி தான். சப்போஸ் நான் இதை வேற மாதிரி லைட்டா அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, ஏன்னா நமக்கு இன்னைக்கு நம்முடைய சுவிசேஷமே எதை மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, ஹெவன் அண்ட் ஹெல்ல தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ விச் இஸ் என்னது, பிப்ளிக்கலி இஸ் நாட் கரெக்ட் அட் ஆல். ஒருவேளை இதை நம்ம சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு வந்து தவறா தோணலாம், தவறா சொல்லப்படலாம். பட் பிப்ளிக்கலா நம்ம அது என்னன்றத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். பிப்ளிக்கலா நம்ம இருக்கிறது ரொம்ப அவசியம், நம்ம ஸ்கிரிப்சரலா இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே ஹெவன் அண்ட் ஹெல்ல வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். பட் இந்த கண்டம்னேஷன்ன்றது ஹெல்ல தான் மீன் பண்ணுதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். பால் வந்து அந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஹெல் அப்படின்ற அந்த வேர்டு வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட்ல நம்ம இன்னைக்கு சொல்ற இந்த மீனிங்ல, நம்ம இன்னைக்கு சொல்ற மீனிங்ல அது ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு ஹெல்ன்ற வேர்டு வரும். ஹெல்ன்ற வேர்டு வந்து அங்க வந்து ஹேடிஸ் அப்படின்ற வேர்ட்ல வரும். ஷியோல் அப்படின்றது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஷியோல்னு போட்டிருக்கோம், ஹேடிஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து பழைய ஏற்பாட்டுல நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். ஹேடிஸ் அப்படின்றது ஷியோல். பட் அவங்களுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு நினைக்கிற என்னது, எரிஞ்சிட்டு இருக்கிற, என்னது எப்ப பார்த்தாலும் தீ எரிஞ்சிட்டு இருக்கிற
அல்லாட்டா ஒரு ஹெல் கிடையாது. இதை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அவங்க நினைச்ச ஹெல் என்ன அப்படின்னா, அவங்கள எல்லாருமே இங்கதான் போவோம்னு நினைச்சாங்க அப்படின்னா ஹேடிஸ். நம்ம இன்னைக்கு பைபிள்ல, தமிழ் பைபிள்லயோ அல்லது இங்கிலீஷ் பைபிள்லயோ டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிற ஹேடிஸ், ஷியோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களுக்கு தான் அவங்க எல்லாருமே போவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தது. அந்த இடத்த மேபி தமிழ் பைபிள்ல சில நேரம் அதை பாதாளம்னு சொல்லியிருக்கோம். அதை பாதாளம் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஸ்பெசிபிக் மீனிங் கிடையாது. அவங்களுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் சாகும் பொழுது அவன் வந்து எங்க போறான், ஒரு டீப் பிட்டுக்கு, ஆழமான ஒரு குழிக்குள்ள அவன் என்ன செய்யறான், போறான் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாதாளம்னு சொல்றாங்க. சோ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி ஓல்ட் டெஸ்டமெண்ட் முழுசும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாலும் சரி, அல்லது ஜூயிஷ் பார்த்தாலும் சரி, தேவர் நாட் சோ கன்சர்ன் அபவுட் என்னது ஹெவனன்ட்கள். அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சாமுவேலுடைய அக்கௌண்ட்ல சாமுவேலை குறித்து சொல்லப்படும் பொழுது சாமுவேல் அந்த பெண், அந்த சூனியக்காரி வந்து அவளை எழுப்பி அவரை சாமுவேலை எழுப்பி சவுல்கிட்ட கேட்டு சவுல்கிட்ட பேச சொல்லும் பொழுது அவ சாவுல பாதாளத்துல இருந்து எழுப்புவா, பாதாளத்துல இருந்து தான் எழுப்புவா. எழுப்பும் பொழுது சாமுவேல் இருந்து என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, நீ கர்த்தருடைய வார்த்தையும் மீறினா கர்த்தர் உன் கூட பேச நிறுத்திட்டாரு, நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. ஸோ விச் மீன்ஸ் சவுல் வந்து கடவுளுக்கு கீழ்ப்படியாம போனா எல்லாம் உண்மைதான். சாமுவேல் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு ஆரம்பத்துல இருந்தே ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்த ஒரு மனிதன், தீர்க்கதரிசியா இருந்தவன். ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு தான் போறாங்க. இதுதான் ஜூயிஷ் அண்டர்ஸ்டாண்டிங். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லவங்க ஹெவனுக்கு போவாங்க, கெட்டவங்க ஹெவனுக்கு போவாங்க அப்படின்ற கான்செப்ட் வந்து கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தேவர் நாட் என்ன சொல்றது, தேவர் நாட் மச் வரிட் அபவுட் தட். அதை குறித்து அவங்க ரொம்ப கவலைப்பட்டதும் கிடையாது. ஸோ மரித்த பிறகு நம்ம ஒரு இடத்துல இருப்போம், அல்லது வீல் கோ டு என்னது எல்லாரும் நம்ம மூதாதையர்கள் இருக்கிற நம்ம ஆன்சஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய. அதனாலதான் நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜெனிசிஸ், எக்ஸோடஸ் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எழுதின தீர்க்கதரிசிகள் என்ன எழுதி தீர்க்கதரிசிகளோ அல்லது எழுதின எழுத்தினாளர்களோ என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பிதாக்களோட சேர்க்கப்பட்டார்கள் எழுதியிருப்பாங்க. அப்படின்னா பிதாக்களோட சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னா அந்த மூதாதையர்கள் இருக்கிற அந்த ஆன்சஸ்டர்ஸ் எங்க இருக்கிறாங்களோ அங்க போய் இவங்க அவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க, அந்த குரூப் கூட ஜாயின் பண்ணிட்டாங்கன்றத மட்டும் என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. சரி, இப்ப நம்ம எப்படி இந்த கண்டம்னேஷனை ஹெல்லுன்னு சொல்றதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்ப ஹெல்ன்றது எப்படி நமக்குள்ள அது மீனிங் வந்துச்சு? பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படாத ஒண்ணு. சோ பழைய ஏற்பாட்டுல ஹெல் அப்படின்ற அந்த வேர்டை வந்து நம்ம வந்து இந்த மீனிங்ல நம்ம இன்னைக்கு சொல்ற பிரசன்ட் மீனிங்ல நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இட்ஸ் வெரி ஷுவர். அதை வந்து நீங்க எந்த பைபிள் ஸ்காலர்கிட்ட வேணாலும் யார்ட்டாலும் கேட்கலாம், நம்ம வேணா அதுக்கு மீனிங் கொடுத்துக்கலாம். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பைபிளோட வேர்ட்ஸுக்கு நம்ம மீனிங் கொடுக்கிறது தட் இஸ் த டேஞ்சரஸ் திங், அண்ட் தட் இஸ் த டேஞ்சரஸ் திங் தட் ஹஸ் காஸ்ட் சோ மச் ஆஃப் கன்ஃபியூஷன் இன் த கிறிஸ்டியன் வேர்ல்ட். கிறிஸ்தவ உலகத்துல இவ்வளவு குழப்பத்திற்கும் காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம பிபிளிக்கல் டேர்ம்ஸ் நம்ம கொடுக்குற மீனிங். 21st செஞ்சுரியில வாழ்ற நம்ம அங்க அதுக்கு மீனிங் கொடுக்குறோம். நம்ம எப்படி 16th செஞ்சுரியில ப்ராப்ளம் வந்த போது என்ன எப்படி மீனிங் கொடுத்தாங்க, அப்போ உள்ள மீனிங் பைபிளுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா 21st செஞ்சுரிக்குல உள்ள அந்த மீனிங்ஸ ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வேத வாக்கியங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், மீனிங் கொடுக்கிறோம். ஸோ அப்போ ஹெல்ன்றது எப்பவும் தீ எரிஞ்சிட்டு இருக்கிற அப்படின்ற அந்த வேர்டு வந்து வர்றது ரொம்ப லேட்டா தான் வருது. அதுக்கு முன்னாடி இப்ப ஓல்ட் டெஸ்டமெண்ட் சொல்லிட்டீங்க, ஆனா நியூ டெஸ்டமெண்ட்ல நிறைய இடத்துல ஹெல்ன்றது சொல்லி இருக்குதே அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ள வரலாம். பட் அந்த நியூ டெஸ்டமெண்ட்ல எப்படி ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இப்ப நான் ஃபுல்லா அதை ஹீப்ரு வேர்டு என்னதுலாம் எக்ஸ்பிளைன் பண்றது நான் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை. உண்மையிலே நான் வாசிச்சிருக்கேன் நிறைய, ஆனா அதை ஹீப்ரு வேர்டை சொல்லி அதுக்கு மீனிங் அப்படி சொன்னா அது ஒரு தனி டாபிக். அதனால அதுக்கு நமக்கு டைம் அந்த மாதிரி போறதுக்கு இப்போதைக்கு எனக்கு நான் நினைக்கிறேன் ரோமன்ஸ்ல அது தேவையில்லை. இப்ப கண்டம்னேஷன் வேர்டு வந்ததும் நான் போன வாரம் சொன்னது ஒருவேளை அது கிளியர் இல்லாம ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் நான் நிறைய காரியங்களை இன்னைக்கு ஆட் பண்றேன். ஸோ நியூ டெஸ்டமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஜீசஸ் யூஸ் பண்ற வேர்டு என்ன அப்படின்னா கெஹனா, ஹெல்லுக்கு. ஸோ கெஹனா அப்படின்றது வந்து அகைன் அதுவும் என்ன அப்படின்னு சொன்னா எருசலேமுக்கு வெளியே, அத டீட்டெயிலா நம்ம என்னன்றத நீங்க ஒரு பைபிள் பேக்ரவுண்ட் புக்கை பார்த்தா தெரியும். எருசலேமுக்கு வெளியே ஆக்சுவலா அங்க வந்து நிறைய வந்து அந்த ஆக்சுவலா
அந்த இடைப்பட்ட காலத்துல, அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பைபிள் புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலம், இல்லாத இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்த அந்த காலம், இஸ்ரேல்ன்றது தனி கண்ட்ரியா இல்ல. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தனி நாடா இல்ல, ரோமருக்கு அடியில அவங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. சோ நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க நல்ல ஒரு கண்ட்ரியோட சாலமோன் காலத்துல இருந்த மாதிரியோ, தாவீது ராஜாவுடைய காலத்துல இருந்தது மாதிரியோ, தனி ஒரு நேஷனா அப்படி நல்லா செட்டில்டாலாம் இல்ல. சோ அவங்கள சுற்றிலும் நிறைய புற இனத்தார் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க நல்லா அடி வாங்கியிருக்காங்க. எக்ஸைல் சிறையிருப்பு டைம்ல நல்லா அடி வாங்கியிருக்கிறாங்க. ஈவன் இந்த கெஹனா அப்படின்ற அந்த இடத்துக்கு பக்கத்துல இயேசு கிறிஸ்து காலத்துல எப்ப பார்த்தாலும் அதுல குப்பை கூலங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குமா, எரிந்து கொண்டே இருக்குமா. சோ குப்பை கூலங்கள் அங்க எரிஞ்சுட்டே இருக்கும். சோ வந்து அங்க ஃபயர் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். குப்பை கூலம் ஃபுல்லா அங்கதான் கொட்டுவாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க அந்த வேர்டு டிரைவ் ஆகுறதெல்லாம் நான் அதுக்கு பிறகு பிறகு சொல்றேன். அங்க வந்து அந்த பிள்ளைகளை, அதாவது புற இனத்தார் மத்தியில ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கடவுளை ப்ளீஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, பலி கொடுப்பாங்க. சோ பலி கொடுப்பாங்க. சோ அப்படி என்ன பலி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, அக்னியில பலி கொடுப்பாங்க. சோ அந்த மோளேக்கு இப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இடமும் கூட ஒரு காலத்துல இதுவாதான் இருந்துச்சு. சோ எருசலேமை பொறுத்த வரைக்கும் இந்த இன்னைக்கும் இன்னைக்கும் அந்த இடத்த ஜாபகத்துக்காக நீங்க இஸ்ரேலுக்கு அல்லது ஜெருசலேம் பக்கம் போறீங்கன்னு சொன்னா, அங்க வந்து அங்க கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பார்த்தது இல்ல. அந்த அந்த இடத்த சிம்பாலிக்கா கண்ணாடியில தீ எறியறது மாதிரி ஒரு சிம்பிளா உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் குப்பை கூலத்தை போட்டு எரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அங்க வந்து அந்த புற இனத்தார் சுத்தி வாழ்ந்த நாட்கள்ல அந்த பெரிய பெரிய ராஜாக்கள், லீடர்ஸ், தலைவர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தெய்வங்களுக்கு தங்களுடைய தலைப்பிள்ளைகளை அங்க வந்து பலி கொடுக்கிற இடம். சோ இப்ப நம்ம தீ மிதிக்கிறதுலாம் அங்க அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ்ல இருந்து வந்த ஒரு விஷயங்கள் தான். அதாவது என்ன சொல்றது, தீ மிதிக்க இப்ப சாகுறது இல்ல, பட் தீ மிதிக்கிறதுன்றது ஒரு வகையில என்னது, கடவுளுக்கு தங்களை பலியா கொடுக்குறது. அதனாலதான் நான் போன வாரம் சொன்னேன், நம்முடைய சொட்டீரியாலஜிஸ் அல்லாட்டா நம்முடைய ரட்சிப்பையும் நம்ம பேகனைஸ் பண்ணிட்டோம். சோ நம்மளும் இப்ப நம்ம கடவுளை எப்படிதான் நினைக்கிறோம், இதே மாதிரி பலி நம்மள பிளஸ் பண்ணணும்னா அவருக்கு என்ன கொடுக்கணும், பலி கொடுக்கணும் அவருக்கு. ஆனா ஒரே டிஃபரன்ஸ் என்னது, மத்த கடவுள்கள் வந்து என்ன, தெய்வங்கள் என்ன கேக்குது, நீ ஒன்னே கொடுன்னு கொடுக்குது. நம்ம தெய்வன் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு குமாரனா பலி கொடுத்துட்டாரு. இதுதான் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங். அது எவ்வளவு தவறு என்பதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். வர நாட்கள்ல நம்ம இன்னும் அதிகமா புரிஞ்சுக்க முடியும். சோ இப்படி பலி கொடுக்குற, தங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுக்குற இடமா இருந்துச்சு. சோ இட் வாஸ் அ வெரி, என்ன சொல்றது, மோசமான ஒரு இடம். ஓகேயா. சோ இததான் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கெஹனா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாரு. கெஹனா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் யூஸ் பண்ற அந்த வேர்டு, அது யூஸ் பண்ற அந்த வேர்டே வந்து, அப்போ ஒரு யூதனுக்கு, அல்லாவிட்டால் அந்த முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரசங்கத்தை அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை, அந்த உரைகளை கேட்ட அவங்களுக்கு கெஹனா அப்படின்னு என்ன பிக்சர் வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு நினைக்கிற தீ எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த அந்த இடம் கிடையாது. அவங்களுக்கு எது ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னா, அவங்கள அந்த குப்பை கூலங்கள் எரிந்து கொண்டிருக்கிற அந்த இடம் ஞாபகம் வரும். சோ இதுல நம்ம என்ன, எதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயத்துக்கு வருவோம். எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த கண்டம்னேஷன் அப்படின்றது வாட் டஸ் தட் மீன் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஹெல்ல மீன் பண்ணுதா அப்படின்னா, ஏன்னா இப்ப ஒருவேளை இந்த கிகனானா என்னது, இயேசு கிறிஸ்து அந்த வேர்டை இங்கெல்லாம் யூஸ் பண்ணாரு அப்படின்ற ஸ்டடிக்கு நேரம் நம்ம போனோம்னு சொன்னா, நம்ம அதை இப்போ முடிக்கவே முடியாது. அதை வந்து ஒவ்வொரு வேர்டா எடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நான் ஒரு அவுட்லைன் மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ நீங்க இதுல செல்ஃபா நிறைய ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சோ மெனி திங்ஸ். ஏன் அப்படின்னா, நான் இதை அடிப்படையா சொல்லியிருக்கிறேன். இதை வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மொத்தத்துல ஜீசஸ் வந்து ஹெல்ன்றத ஒரு பிளேஸா அவர் சொல்லல. ஃபைனலா நான் அதுதான் சொல்ல விரும்புறேன். ஹெல்ல வந்து ஒரு பிளேஸ்ன்னு அவர் மீன் பண்ணல. பட் அவர் என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, அவரு திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, there are two things. ஒன்னு வந்து இட்டர்னல் லைஃப், இன்னொன்னு வந்து இட்டர்னல் பனிஷ்மெண்ட். ஹெல்ன்றது இப்போ நம்ம இன்னைக்கு சொல்ற அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற அப்படின்றது வந்து அந்த மீனிங் வந்து ஈவன் ஃபர்ஸ்ட் 10-14 நூற்றாண்டுகள் வரைக்கும் கூட ரொம்ப இல்ல. ஃபர்ஸ்ட் 14th centuries நான் சொல்றது நியூ டெஸ்டமெண்ட்ல. நியூ டெஸ்டமெண்ட்னா ஆஃப்டர் கிரைஸ்ட், கிறிஸ்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகள் வரைக்கும் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிற அந்த பிக்சர் வந்து ஹெல் இல்ல. அது எப்போ வந்துச்சு,
அது எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த மிடிவல் ஏஜஸ் பீரியட்ல நான் இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த கதீட்ரல் பெரிய ஆலயத்தை கட்டும் பொழுது மக்கள்கிட்ட இருந்து காசு வசூலிக்கணும். எதுக்காக? அந்த பிஷப் வந்து என்ன பண்றாரு, காசு வசூலிக்கணும், நீங்க வந்து பாவ மன்னிப்பு சீட்டு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து இந்த மாதிரி படங்களை கொண்டு போவாங்க. அந்த பிஷப் அந்த கதீட்ரல் கட்டுறதுக்காக அனுப்பப்படுகிற பிஷப் கொண்டு போயிட்டு இந்த படத்தை போட்டு காமிப்பாங்க. நீ பாவம் செஞ்சின்னு வச்சுக்கியா, நீ எங்க பாவம் செஞ்சு இந்த எங்கள்கிட்ட பாவ மன்னிப்பு சீட்டு வாங்காம போனீங்கன்னா, அல்லது இந்த கதீட்ரலுக்கு கொடுத்த அந்த காசை கொடுத்து பாவ மன்னிப்பு சீட்டை நீ வாங்காம போனீங்கன்னா உனக்கு நிலைமை இதுதான், இப்படிதான் நீ எரிஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, தே ஸ்டார்டட் ப்ரொபகேட்டிங் த ஹெல் அஜெண்டா. சொல்ல போனா அந்த ஹெல் அஜெண்டா அங்கதான் என்ன செய்யுது, ஆக்சுவலா இந்த ஃபுல் பிக்சரோட ஆரம்பிக்குது. மார்ட்டின் லூத்தருக்கு வந்து ஹெல்ல பத்தி பேசுறதுக்கு அங்க நேரம் இல்லை, அவர் அதை பத்தி ஒர்க் பண்றதுக்கு நேரமும் இல்லை. பட் அவங்களோட ஒரு இதா அவர் அடிச்சாரு. என்ன அடிச்சாரு அப்படின்னு சொன்னா, எப்ப பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கி ஹெல்ல இருந்து நீ எஸ்கேப் ஆக முடியாது, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமா தான் நீ எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அதை அவர் விளக்குனாரு. பட் கிறிஸ்டியானிட்டில அது கண்டினியூ ஆயிட்டே வருது. எது? ஹெல்ன்ற அந்த பிக்சரே எடுக்கல. சோ ஒண்ணு அவங்க ஹெல்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஹெல்ன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேஸ். ஸோ நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த பிளேஸ்ன்றது எப்போ பிளேஸ், அந்த ஹெல்ன்றது ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி அது எப்போ அதுக்கு அது வந்து ரொம்ப டிஃபைன்டா வருது அப்படின்றத நான் சொல்றேன். ஆஃப்டர் த மிடிவியல் பீரியட், ஆஃப்டர் த மிடில் ஏஜஸ், ஆஃப்டர் த மிடிவியல் பீரியட். சோ அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க இருந்து தான் வருது. சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்டியன் வந்து என்ன செய்யணும், அதுக்கு தப்பிக்கணும்னா அவன் எங்க போகணும், பர்கேட்ரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும். தமிழ்ல சொல்ல போனோம்னா உத்தரிக்கும் ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இங்க போனா நீங்க என்ன பண்ணிடலாம், இங்க போயிட்டு போனா அப்ப நீங்க மரித்தவர்களுக்காக என்ன பண்ணலாம், விண்ணப்பம் பண்ணா அவங்க வந்து எங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க, ஹெல்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கும். சோ அதை குறிச்சு நம்ம டீப்பா இப்ப போக வேண்டாம், நினைக்கிறேன். இன்னைக்கும் வந்து மரித்தவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுதல், அதாவது மரித்தவருடைய ஆன்மா பரலோகத்துக்கு போறதுக்கு எங்க இருந்து எஸ்கேப் ஆகி, உத்தரிக்கும் ஸ்தலத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போறதுக்கு என்னது நிறைய பிரேயர்ஸ், நிறைய ஜபங்கள், நிறைய இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இதெல்லாமே டீல் பண்றதுக்கு மார்ட்டின் லூத்தருடைய லைஃப் டைம் முடிஞ்சு போச்சு. பட் என்னத்த இது பண்ணல அப்படின்னா, அதுக்கு பிறகு we still continue to have this hell தியாலஜி as a place. நரகத்தை பத்தின இதுல வந்து நம்ம அதை வந்து என்னவா வச்சிருந்தோம், ஒரு இடமாகவே நம்ம சுட்டி காமிச்சு அதை பயமுறுத்துகிற ஒரு இடமாகவே வச்சுட்டு இருந்தோம். பட் பைபிள் வந்து ஹெல்ல அப்படிப்பட்ட ஒரு இடமா தான் சொல்லுதா? அதுக்குதான் அதான் நான் சொல்றேன். சோ இயேசு கிறிஸ்து கெஹனான்ற வேர்டை யூஸ் பண்ணும் பொழுது அவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இட்டர்னல் பனிஷ்மெண்ட் அப்படின்றத மீன் பண்றாரு. சரி, இப்போ அப்படின்னா ஹெல்ன்ற ஒரு இடம் கிடையாது அப்படின்னா நமக்கு அதான் கேள்வி வரும் இல்லையா? நம்மளுடைய அநேகர் வந்து நரகம் அப்படின்றத வந்து என்னது, நம்ம சின்ன வயசுல இருந்தே அது நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, அது ரொம்ப பிக்சரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய அதுக்கு படங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம், புக்ஸ்ல நம்மளுக்கு அதை காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க, அக்னி கடல்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து எல்லாருக்குமே அந்த நரகம்ன்றத பத்தின ஒரு ஃபியர் நமக்குள்ள இருக்கதான் செய்யுது. ஒரு வகையில அது நல்லதுதான். ஏன் நல்லதுன்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் வந்து ஒரு ரோட்ல ரகடிக்டாவோ அல்லது வந்து யாரா ஒரு விபச்சாரக்காரனாகவோ ஒரு துன்மார்க்கனாகவோ வாழ்றதுக்கு நரகம்னு ஒண்ணு இருக்குன்னு பயந்து நல்லா வாழ்ந்தானா அது ஒரு வகையில என்னதுதான், இட் இஸ் வெல் அண்ட் குட். அதனால நம்ம என்னது அதை டிகிரேட், அதை வந்து என்ன சொல்றது, கண்டம் பண்றதுக்காக நான் இதை சொல்லல. ஆனா அதே நேரத்துல பிப்ளிக்கலி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வேதத்தின்படி நம்ம அதை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, பைபிள் நெவர் எக்ஸ்பிளைன்ஸ் ஹெல் as a பிளேஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா அப்படின்னா கண்டம்னேஷன்ற வேர்டுக்கு ஹெல்லுன்னு நம்ம மீனிங், நான் இப்போ ஒவ்வொன்னா தான் பேசிட்டு இருக்கிறேன், ஹெல்லுன்ற மீனிங் நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா we cannot give தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஹெல்ல பத்தி நான் லைட்டா அவுட்லைன் கொடுத்துட்டேன், எங்க இருந்து பழைய ஏற்பாட்டுல என்னது புதிய ஏற்பாடு. அப்போ கண்டம்னேஷன்ல அப்போ கிறிஸ்துக்குள் இருக்கிறவங்களுக்கு ஹெல் கிடையாதுன்னு சொல்லல பவுல். நான் இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம எவ்வளவு ஸ்கிரிப்சுரலா போறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு நல்லது. நம்ம சரியா நம்ம அதை புரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும். இல்லாட்டா நமக்கு இதுல ஹெல் இல்லைன்னு சொல்றதுனால நமக்கு எந்த அட்வான்டேஜும் கிடையாது.
சோ எதுக்காக நான் இதை சொல்றேன்றது நான் சொல்றேன். ஓகே, சோ அப்போ கண்டம்னேஷன்ன்றது அப்ப ஹெல்ல மீன் பண்ணல. அப்படின்னா என்ன மீன் பண்ணுது? ஜீசஸ் கிரைஸ்ட் அப்ப ஹெல்ல அந்த கெஹனான்ற வேர்டை வந்து பனிஷ்மெண்ட், இட்டர்னல் பனிஷ்மெண்ட்ன்ற மீனிங்ல சில இடங்கள்ல அவர் யூஸ் பண்ணி இருக்கிறாரு. இப்ப நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போகல. போனா நம்ம அது ஒரு பெரிய தனி ஸ்டடி ஆகி போயிடும். சரி, அப்போ ஓகே, அப்போ இப்ப இன்னொரு கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா இட்டர்னல் பனிஷ்மெண்ட் கிறிஸ்துவுக்குள் இல்லாதவங்களுக்கு, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவங்களுக்கு என்ன கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லும் பொழுது அவர் என்னதான் மீன் பண்றாரு அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன். கண்டம்னேஷன்ன்றது போன வாரம் சொன்னேன் நான் உங்களுக்கு, அதனால அதை தொடர்றேன். பனிஷ்மெண்ட் அப்படின்ற மீனிங் அதுல இருக்குது. இது என்ன பனிஷ்மெண்ட்? அந்த காலத்துல அந்த குறிப்பிட்ட பீரியட்ல பவுல் இதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்னாலே பொதுவா என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, என்னது அப்படின்னு சொன்னா, ரோமன்ஸ் வந்து கொடுக்கிற அந்த மரண தண்டனை. சோ கண்டம்னேஷன் யாருக்கு? சீசருக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சு, சீசருக்கு அந்த பவர் இருந்துச்சு. அவன் வந்து தனக்கு பவரை டிஃபைட் பண்ற யாரையும் என்ன பண்ணுவான்? பனிஷ் பண்ணுவான், அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்குவான். சோ இந்த ஒரு இது இருந்துச்சு. ஓகே, சோ நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், மல்டி டைமென்ஷனல் மீனிங்ல நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அதுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ பால் இந்த அதை மீன் பண்ணிருக்கலாமா? எஸ், அதையும் மீன் பண்ணிருக்கலாம். ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலாம். என்னது? நீ ஒருவேளை சீசர் 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 வந்து என்ன செய்யலாம்? உன்னை டார்ச்சர் பண்ணலாம், உன்னை பனிஷ் பண்ணலாம். பட் டெஃபினட்டா உன்னை என்ன பண்ண முடியாது? கண்டம் பண்ண முடியாது அப்படின்ற மீனிங்ல சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது, இன்னும் ப்ராடர் கான்டெக்ட்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் போன வாரம் சொன்னதை இப்ப கண்டினியூ பண்றேன். இந்த கண்டம்னேஷனுக்கு நேர் ஆப்போசிட் என்னது? கண்டம்னேஷனுக்கு நேர் ஆப்போசிட் என்னது? எப்படி இட்டர்னல் லைஃபுக்கு ஆப்போசிட் இட்டர்னல் பனிஷ்மெண்டோ, அது என்னன்றதையும் நம்ம இதோட சேர்த்து பார்த்துடலாம். கண்டம்னேஷனுக்கு நேர் ஆப்போசிட்டா பவுல் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கண்டம்னேஷன் யாருக்கு கிடையாது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களுக்கு என்ன கிடையாது? கண்டம்னேஷன் கிடையாது. சோ இதுல வந்து 11ஆம் வசனத்தை வாசிங்களா. ஏதோ மாறிடுச்சு பாரு. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஒண்ணு இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ரிசரெக்ஷன் நம்பர் 1. கண்டம்னேஷனுக்கு ஆப்போசிட் வந்து ரிசரெக்ஷன். அடுத்தது, நான் போன வாரம் சொன்னதை இன்னைக்கு திரும்ப சொல்றேன். இன்னொன்னு, அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற, போன வாரம் ஃபாஸ்டா சொல்லிட்டு போனேன், இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒன்று ரிசரெக்ஷன், உயிர்ப்பிப்பார். அது நம்ம டீட்டெயிலா அடுத்தது பார்ப்போம். அடுத்தது 19ஆம் வசனத்துல வாசிங்களா. சாரி, 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரவுமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அடுத்த வசனம் கூட வாசிருங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஓகே, சோ அடுத்தது போதும், க்ளோரி. அடுத்தது க்ளோரி, வெளிப்பட போகிற என்னது? க்ளோரி, மகிமை. மூணாவது 19ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. ஓகே, போதும். அடுத்தது ரிவீலிங் ஆஃப் என்னது? காட்ஸ் சன்ஸ், புத்திரர் இல்லாட்டா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ரிவீலிங் இது சரியா? அடுத்தது 23ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுபகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். அடுத்து நம்பர் 4 என்ன அப்படின்னு சொன்னா, அடாப்ஷன் அப்படின்னா நம்முடைய சரீர மீட்பு, அதாவது நம்முடைய பாடிலி ரிடம்ஷன்.
அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். இது என்னன்றது ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும். ஓரளவு உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்களா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாட்லி ரிடம்ஷன். அடுத்தது அடுத்தது ஓகே, 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இமேஜ் ஆஃப் ஹிஸ் சன். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படியாக. கடைசியா 6வதா, சோ இன்னும் நிறைய இருக்கலாம். ஒருவேளை மேபி நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறது இவ்வளவு. 6வதாக 39 உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அடுத்தது லவ் ஆஃப் காட். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துடைய கான்டெக்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டம்னேஷன் சொன்ன அந்த ஒரு வேர்டுக்கு யாருக்கு கண்டம்னேஷன் இல்ல? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு கண்டம்னேஷன் இல்ல. அப்படின்னா என்ன இருக்கு அவங்களுக்கு? சரீர உயிர்த்தெழுதல் இருக்குது. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க போகிற ரெசரெக்ஷன். ஒரு நாள் இன்னைக்கு மரித்தவங்க, ஒருவேளை இனிமே மரிக்க போறவங்க, அவங்க எல்லாரும் ஒரு நாள் ஜீசஸ் எப்படி எழும்பினாரோ அதே மாதிரி எழும்புவாங்க அல்லது எழும்புவோம். சோ இது நம்முடைய நம்பிக்கை. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் அவர் ஹோப். ஸோ இந்த ஹோப்புக்கு எதிரானதுதான் கண்டம்னேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆப்போசிட்டா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ரிசரெக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ரிசரெக்ஷன் எல்லாம் விட நமக்கு ஹெவனுக்கு போறது நல்லது மாதிரி தோணுது. என்னது ஹெவன்ல போய், அதுதான் நான் போன வாரம் சொன்னேன், பிளாட்டோ நைஸ் எஸ்கட்டாலஜின்னு சொன்னேன். அதாவது நமக்கு பொதுவா நமக்கு அந்த ரிலிஜியன்ஸ் எல்லாத்துலயுமே ஈவன் ஹிந்துயிசம் எல்லா மதங்கள்லயுமே என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த சரீரத்துல இருந்து எப்படியாவது விடுபடணும். ஏன்னா எவ்ரிபடி நோஸ் தட் என்னது, சரீரம் வந்து ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு இல்லையா? இந்த சரீரத்துல இருக்கிற சஃபரிங்க பார்த்து எல்லாருக்குமே என்னதான் தோணுது அப்படின்னு சொன்னா, என்ன வேணும்? இதுல இருந்து நமக்கு என்ன வேணும்? ஒரு விடுதலை வேணும். we need a deliverance. சோ அதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னது அந்த 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 இப்ப யோகா, டீப் மெடிடேஷன், டிரான்சென்டல் மெடிடேஷன், டிஎம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? சோ இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சரீரத்தை விட்டு எப்படியாவது, புத்தர் கூட என்ன சொன்னாரு, டிசைர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு துறவற வாழ்க்கை மேற்கொண்டு அப்படி வாழ்ற வாழ்க்கை சிறந்ததுன்னு சொல்றாரு. சோ எல்லா பேர்டனும் இருக்கக்கூடாது. இல்ல இப்ப நமக்கு என்ன வேணும்? ஃபேமிலி பேர்டன் இருக்கக்கூடாது. என்ஜாய் பண்றதுல எல்லாம் வேணும். ஆனா எதுலையுமே நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியோ பேர்டனோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? அதுதான் ஃப்ரீடமான லைஃப். ஸோ அது நம்ம மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. இது நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இதான் பிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால பீப்புள் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹெவன். ஏன் அப்படின்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டு போற இடம். அங்க போய் என்ன பண்ணிக்கலாம்? சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒர்க் பண்ணி நமக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ப்ரெஷர்ல நம்ம என்ன ஆயிடுறோம்? டயர்ட் ஆயிடுறோம். ஸோ வி வாண்ட் என்னது. ஆனா ஆண்டவர் நம்மள உருவாக்குனது எதுக்காக தெரியுமா? ஒர்க் பண்றதுக்காக. பைபிள் படி பார்த்தா உருவாக்குனதே எதுக்காக? ஆதாமும் ஏவாளும் சேர்ந்திருக்கணும்ட்டு. பட் நமக்கு எப்படியாவது இதுல எல்லாம் இருந்து என்ன பண்ணிடலாம், எப்படா விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நம்ம நினைக்கிறோம். ஓகே, சோ அது வேற டாபிக். ஸோ இந்த பிளாட்டோனைஸ்ட் எஸ்கட்டாலஜி நமக்கு ரொம்ப விருப்பமா இருக்குது. ரிசரெக்ஷன் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ரிசரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுல இருந்தே இந்த 8ஆம் அதிகாரத்தை தான் சொல்றேன். இந்த ரோமன்ஸோட கிளைமேக்ஸே என்ன அப்படின்னு சொன்னா 8ஆம் அதிகாரம். ஏன் அப்படின்னா இதுல இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடுது. என்ன நடக்கும் ரிசரெக்ஷன்ல? இனி வெளிப்பட போகுது இந்த குளோரி, இனி வெளிப்படும் மகிமை ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அது எப்படி இருக்கும் குளோரின்றது? அகைன் நான் சொல்றேன், குளோரின்றது இட்ஸ் நாட் என்னது, அகைன் என்ன மீனிங் கிடையாது. பிப்ளிக்கலா அந்த டைமண்ட் மல்டி டைமென்ஷன் மீனிங்ல பார்த்தோம்னா குளோரி என்னது, நீர் அவனுக்கு உமது கரத்தின் கிரியையின் மேல் ஆளுகையை தந்து அவனை என்ன பண்ணிரு, மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன பண்ணிரு, முடி சூட்டினீர். வாசிங்களா சங்கீதம் 8.
இதுதான் மனுஷனுடைய க்ளோரி. மனுஷனுடைய க்ளோரி என்ன கிடையாது, அப்படியே ஹாலோ மாதிரி என்ன பண்றது, நம்மளை சுத்திலும் ஒரு பிரைட் லைட் பிரகாசமாயிட்டு ஸ்டார் மாதிரி என்ன பண்றது, பிரகாசிட்டு இருக்கிறது கிடையாது. ஏன் க்ளோரின்றது என்னது? 5ஆம் வசனம் வாசிங்களானு 8:5. சங்கீதம் நீர் 8:5. அவனை நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் என்னது அந்த அவனுக்கு மகிமை, அந்த கனமும் என்னது? கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தையும் அவனுடைய. So this is the glory of man. So resurrection நமக்கு என்ன கிடைக்கும்? we will have everything under our subjection. So இததான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஒருவேளை அதை சொல்ல போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எதெல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையோ, அப்கோர்ஸ் மேஜிக்கலி இல்ல, எதெல்லாம் உங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலையோ, எதுல உள்ள பெனிஃபிட்ஸை நம்மளால எடுக்க முடியலையோ, ஆண்டவர் படைத்த இந்த அழகான இந்த உலகத்துல இருந்து அதையெல்லாம் அன்னைக்கு எடுக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வருவோம். சோ அதனுடைய முன் அடையாளமா தான், நல்லா நான் சொல்றேன், அதனுடைய முன் அடையாளமா தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு சில காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய நேரம் நம்முடைய கொஸ்டின் என்ன தெரியுமா வரும், இப்ப நம்ம ஒர்க் பண்றதுல என்னதான் யூஸ் இருக்குது அப்படின்னா, இந்த இப்ப நம்ம அந்த க்ளோரிய, அதனாலதான் நான் இன்னொரு விஷயத்த கூட உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இது வந்து நான் ஏற்கனவே சொன்னதனுடைய ஒரு என்ன சொல்றது, ஏற்கனவே நான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, ஐயோ சரி சொல்லுவீங்க தானே. ஓகே, ஃபார் அடாப்ஷன். ஓகே, அப்படி நான் ஏற்கனவே சொன்னேன், யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், they had a hope. என்ன ஹோப்பு? ஒரு நாள் மரித்தோர் உயிரிழந்துவாங்க அப்படின்னு சொல்லி இது நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல்னால இது என்ன ஆயிட்டு, அட்வான்ஸ் ஆயிடுச்சு. சோ இதை எல்லாமே யூதருடைய நம்பிக்கை, க்ளோரிக்காக அவங்க காத்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல்னால இன்னும் ஃபுல்லா க்ளோரி வெளிப்படல, பட் ஒரு நாள் க்ளோரி வெளிப்படும். அதனாலதான் பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, இனிவரும் 12ஆம் வசனத்துல, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன்னு சொல்றாரு. ஓகேயா? அதே இது 30ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை என்ன போட்டிருக்கு, எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை என்ன பண்ணிருக்கு, மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நல்லா கவனிங்க, இங்க என்ன சொல்றாரு, இனிதான் அந்த மகிமை வெளிப்படும்னு. அடுத்தது என்ன சொல்றாரு, ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, மகிமைப்படுத்தார். சோ வாட் காட் ஹஸ் டன், சிலுவையில அவர் என்ன பண்ணாரு, உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, இந்த புதிய ஏற்பாட்டு காலம் அப்படின்றது என்ன காலம், இல்லாட்டா இந்த நியூ டெஸ்டமென்ட்ன்றது என்ன காலம் அப்படின்னா, அட்வான்ஸ் சயின்ஸ் ஆஃப், ஏற்கனவே அட்வான்ஸ் பண்ணிட்டாரு. எதை? இனிமே நடக்கக்கூடியது. உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இட் வில் பி இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் ஃபுல்லி க்ளோரியஸா இருக்கும், இன்னும் ஃபுல்லா இருக்கும். அதான் க்ளோரி. நம்ம எல்லாத்துக்கும் மேல நம்ம ஆளுகை இருக்கும். எப்படி இருக்கும்? இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால பண்ண முடியுது. ஒரு காலத்துல மனுஷன் தான் எல்லாம் செய்யணும்னு இருந்துச்சு. இன்னைக்கு மிஷினை யூஸ் பண்ணி we are doing so many things. அதான் மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய ஆளுகையை என்ன பண்றான், வேர்ல்ட் அவன் எஸ்டாப்ளிஷ் பண்றான். ஒருவேளை அந்த காலங்கள்ல மனுஷனை எந்த அளவுக்கு கடுமையா வேலை வாங்கினாங்க, பாடுபடுத்தினாங்க, பைபிள்ல எய்ப்தின் அடிமைத்தனம் சொல்லி இருக்கு. ஆனா இவன் பெரிய பெரிய அரண்மனைகள் கட்டப்படும் பொழுது நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா, மிருகத்தை விட கேவலமாக என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. சோ இன்னைக்கும் அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. தீஸ் ஆர் ஆல் அட்வான்ஸ் சயின்ஸ். அதாவது சயின்ஸ்னா அந்த சயின்ஸ் இல்ல, அடையாளங்கள். ஸோ ஏற்கனவே அது, அதனாலதான் ஹிஸ்டரியில இந்த சிலுவை மரணத்துக்கு பிறகுதான், உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் இந்த மாற்றங்கள் எல்லாமே இந்த உலகத்துல என்ன செய்யுது, உண்டாகுது. ஓகே, ஸோ அந்த க்ளோரின்றதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இது வந்து வரப்போகுது. அடுத்து ரிவீலிங் ஆஃப் காட்ஸ் சன்ஸ், அது குறித்து நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ ஒன் டே ஆண்டவர் ஒரு நாள் காமிப்பாரு. என்ன காமிப்பார் அப்படின்னு சொன்னா, கண்டம்னேஷன் நேர் ஆப்போசிட் ஆனது சொல்றேன். உண்மையிலே என்னுடைய பிள்ளைகள் யார், ஹூ ஆர் த என்னது காட்ஸ் சன்ஸ் யாரு அப்படின்றது ஒரு நாள் காமிப்பார். அது ரிவீல் ஆகும். அது யாரா இருக்கும் தெரியுமா அந்த டேல?
இன்னைக்கு அன்நோட்டிஸ்டா இருக்கிறவங்க, யாருக்குமே தெரியாம எங்கேயோ ஒரு மூலையில சர்விங் த பீப்புள். இவங்கதான் அன்னைக்கு யாரா இருப்பாங்க தெரியுமா? ரிவீலிங் ஆஃப் காட் சன்ஸ். அன்னைக்கு ரிவீல் ஆவாங்க. இது கண்டம்னேஷன் நேர் ஆப்போசிட் ஆனது. அடுத்தது அடாப்ஷன். அடாப்ஷன் என்னது? அதான் சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம்னு சொல்லியிருக்கு. அத ரிடம்ஷன் ஆஃப் அவர் பாடிஸ். ஸோ அதான் அகைன் பாடின்றது திரும்பவும் அதுக்கு அது ரிசரக்ஷனோட இன்னொரு விளக்கம் தான். பாடி ஏன் நமக்கு பாடியை விட்டு போறதுலதான் ரொம்ப ஆசை. பாடியை விட்டு பிரியணும்ன்றது நமக்கு ரொம்ப ஆசை. ஆனா பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பாடி ரிடீம் ஆகும். அவர் பாடிஸ் வில் பி ரீடீம். நம்முடைய பாடி ரொம்ப முக்கியம். அவர் பாடிஸ் ஒன்றே அவர் பாடி இந்த பிளஷ்லி இன்னைக்கு நம்ம நினைக்கிற இந்த பாடி வந்து என்ன ஆகும்னா ரிடீம்ட் ஆகும். எந்த எப்படி ரிடம்ஷன்றது மீனிங் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ அது வந்து இட் வில் அட்டைன் இட் டு இட்ஸ் ஃபுல் எக்ஸ்டென்ட், ஃபுல் பொட்டன்ஷியல். இந்த பாடியால இன்னைக்கு நமக்கு தெரியுது இல்லையா, 40-50 வயசு ஆன உடனே முட்டு வலிக்குது, கை கால் வலிக்குது. ஸோ அது வி லூஸ் சம்திங். பட் அந்த ரிடீம்டு பாடிஸ்ல இட் வில் ஹேவ் இட்ஸ் ஃபுல் பொட்டன்ஷியல். அதுல எல்லா முழு பொட்டன்ஷியலும் அதுல என்ன செய்யும், இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது அஞ்சாவது என்னது? இமேஜ் ஆஃப் ஹிஸ் சன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதற்காக, எது தெரியுமா? நம்முடைய இது இன்னைக்கு நம்ம அதை தான் நான் இருக்கேன்னு சொன்ன அட்வான்ஸ் ஆயினா நம்ம இன்னைக்கு எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன பண்ணிருக்காரு, தம்முடைய குமாரனுடைய சாயலாக மாறும்படி. சோ வாட் இஸ் த அல்டிமேட் பர்பஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுதான். என்ன தெரியுமா? ஆண்டவருடைய நோக்கம் இமேஜ், டியோ. அதாவது இங்கிலீஷ் இதை சொன்ன என்ன சொல்ற, தேவ சாயல், டியோ இமேஜ். பாடுவோம் இல்லையா, தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். தேவ சாயலாக மாறுறது எங்க இருக்கிறது கிடையாது, தேவனோடு இருக்கிறது கிடையாது. தேவ சாயலாக மாறுறது எதுக்காக? டு இன்ஹெரிட் தி எர்த், டு ரூல் ஓவர் தி எர்த். தப்பா எவ்வளவு நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம்னு பாருங்களேன். தேவ சாயலா மாறுறது வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஏதேங்களே நம்ம இழந்து போனதை திரும்பவும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. இதை வந்து நம்ம மறந்தே போக கூடாது. அதனாலதான் சொல்றாரு, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, முன் குறித்திருக்கிறார். சோ நம்ம நிறைய நேரம் குமாரனுடைய சாயல் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இமேஜ் ஆஃப் ஹிஸ் சன் அப்படின்னா நமக்கு தெரியும். இமேஜ் அவருடைய சன், குமாரனுடைய இமேஜ் என்னது? அவர் தான் ஜீசஸ். ஜீசஸோட எக்ஸாக்டோட அவருடைய இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் இன்னைக்கு உள்ள கிறிஸ்டியானிட்டியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜீசஸ வந்து ஒரு மேஜிக் மேனாவும் ஒரு ஒண்டர் ஒர்க்கராகவும் காட்டுறாங்க. மேஜிக் மேனாவும் ஒண்டர் ஒர்க்கராகவும் காட்டுறாங்க. ஆனா ஆக்சுவலா ஜீசஸோட மிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரே சொல்ற மிஷன், அவருடைய மிஷன் நான் என்ன சொல்றேன்னா அவருடைய பணி என்ன அப்படின்னு கேட்டா, எதுக்கு நான் பூமிக்கு வந்தேன் அப்படின்னா, இல்ல அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க நாசரேத் மேனிஃபெஸ்டோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இருக்குது. எத்தனை அதிகாரத்துல அவர் நாசரேத்துல போயிட்டு என்ன சொல்லுவாரு, அவர்கிட்ட ஒரு ஜபாலயத்துல போனோம்னா அவர் கையில ஒரு கொடுப்பாங்க. கொடுத்தோன்னா அவர் எடுத்து வாசிப்பாரு. வாசிச்சு என்ன சொல்லுவாரு, 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இல்லையா? சோ அததான் இங்க பவுல் சொல்றாரு. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல், குமாரனுடைய சாயல்னா என்னதுன்னா ஜீசஸ் கிரைஸ்ட போல இருக்கிறது. அவருடைய மிஷன் என்னது, அவருடைய பணி என்னது, மிரக்கல் பண்றது மட்டும் கிடையாது. வாசிங்களா, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல திரும்ப திரும்ப பவுல் சொல்லுவாரு, ஹோலி ஸ்பிரிட், ஸ்பிரிட்லால வாழ்றவங்களா இருக்கணும். 8ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சவங்களுக்கு தெரியும். சோ ஸ்பிரிட் டுவெல் ஆகுது நமக்குள்ள. எப்படி இயேசு கிறிஸ்துவல ஸ்பிரிட் வாழ்ந்ததோ, எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறாருன்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரோ, அதே போல கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் யார் வாசமா இருக்கிறாரு, கர்த்தருடைய ஆவி வாசமா இருக்கு. அதனாலதான் அந்த 1ஆம் அதிகாரத்துல தமிழ்ல என்ன சேர்த்திருக்கோம், கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல.
அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய குமாரனுடைய சாயல்ல நம்ம உருவாக்கப்படுறோம். உருவாக்கப்படுறதுக்கு ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்யறாரு, நமக்குள்ள இருக்கிறார். பட் அது பர்பஸ் என்ன? வாசிங்களா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். யோசிச்சு பாருங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது, அடுத்தது பாத்தீங்கன்னா இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குறது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை சொல்றது, குருடர்களுக்கு பார்வை, நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்குறது. ஸோ இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன். ஸோ அந்த ஏசாயா ஸோ இதுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து அத 2 வருஷத்தை மட்டும் போட்டிருக்கு. பட் ஐசாயனிக் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து நான் திரும்பவும் சொல்றேன், ஓல்ட் டெஸ்டமெண்டோட அந்த சாரத்தை எடுத்து இதை நம்ம புரிஞ்சுக்கிடல அப்படின்னு சொன்னா நம்ம இன்னைக்குள்ள கிறிஸ்டியனிட்டியில அகைன் வி வில் பி லைக், என்ன சொல்றது, உப்பு சப்பில்லாத கிறிஸ்டியன்ஸா தான் நம்ம தொடர்ந்து என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருப்போம். ஸோ மேசாயா 40 55 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. இதுதான் வந்து நல்லா நல்லா பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப வாசிச்ச இந்த பகுதி இயேசு கிறிஸ்து எங்க இருந்து எடுக்கிறாரு சொல்லுங்க பாப்போம். எங்க இருந்து எடுக்கிறாரு? லூக்கா 4 அதிகாரத்தை ஏசாயா சொல்ல அவருக்கு கொடுக்குறாங்க. பட் அதுல 4 வருஷம் தான் போட்டிருக்குது. ஸோ அதுக்கு மீனிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்ம அந்த 4 வருஷத்தை மட்டும் பார்க்க கூடாது. அப்படி பார்க்கும்போது அதை என்ன செய்யணும், ஃபுல்லாவே என்ன செய்யணும், அவர் அந்த அந்த பேசேஜை ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? ஏசாயா எத்தனாவது அதிகாரம்? 11. இல்ல 61 நினைக்கிறேன். 61 தானே? ம் 61:1. அதுல ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த பகுதியை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. ஏசாயா 61 61ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இயேசு சொன்ன இந்த அதாவது குமாரனுடைய சாயல்னு நம்ம என்ன நினைச்சிரும் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு நடக்கிறது, அப்புறம் என்ன சொல்றது, அப்படியே எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருக்கிறது. அப்புறம் பொதுவா இன்னைக்குள்ள மக்கள் மத்தியில எப்ப அந்த 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 வர்ஷிப் டைம்ல அப்படி பரவசமா என்ன செய்யறது, அப்படியே மியூசிக் கீபோர்ட் எல்லாம் போகும்போது நம்ம கைகளை தூக்கி அப்படி பண்றது ஆண்டு தேவ சாயல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆண்டவருங்க சொல்ற சாயலை பாருங்களா. 61ஆம் அதிகாரத்தை அவங்க கோட் பண்றாரு. அங்க என்ன சொல்லி இருக்குது, மூன்றாம் வருஷத்தை வாசிங்களா. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் நீங்க வாசி பாத்துக்கோங்க. பட் அந்த ஏசாயா 61ஆம் அதிகாரம் கர்த்தருடைய ஆவி அபிஷேகம் பண்ணதுனால என்ன நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொன்னா 11ஆம் வசனத்தை வாசிங்களா. அந்த அதிகாரத்துடைய கடைசி வசனம். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், தோட்டம் தண்ணீர் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும், கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஜஸ்டிஸ் அண்ட் பிரைஸ். நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய என்னது சாயல் அப்படின்றது, இட் இஸ் என்னது, ரெஸ்டோரேஷன் ஆஃப் தி எர்த். ஆண்டவருடைய சாயல் இல்ல நம்ம மாறுறோம் அப்படின்றது வந்து ரெஸ்டோரேஷன் ஆஃப் தி எர்த்ல நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன பண்றோம் அப்படின்றதுதான். அதான் ஏசு சொன்னாரு, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும். எப்படி இது கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குறதுலாம் எப்படி நடந்துச்சு? ஸோ நான் திரும்ப அதை சொல்ல விரும்புறேன். நான் இதை எம்பசைஸ் பண்ண விரும்புறேன். நான் எதுக்காக இதை எம்பசைஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மிஷினரிஸ் ஒருவேளை நம்ம பகுதியில வந்து வர்ஷிப் மட்டும் நடத்தியிருந்தாலோ, அல்லது சர்ச்சை கட்டி அதுல பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு இருந்திருந்தாலோ, இன்னைக்கு நம்ம பாக்குற ரெஸ்டோரேஷன்ல 1% கூட நம்ம பார்த்திருக்க முடியாது. வட இந்தியாவுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் வித்தியாசம், சவுத் இந்தியாவுக்கும் நார்த்துக்குள்ள டிஃபரன்ஸ் எல்லாம் பேசுறாங்க. என்ன ஒரே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, சர்வீஸ் ஆஃப் தம், அவளுடைய சர்வீஸ் தான். ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னவனை பிடிச்சு கால்ட்வெல் ஹெட்மாஸ்டர் இந்த ஸ்கூல்ல அவனை சங்கிலில கட்டி போட வச்சு படிக்க வச்சாங்க. அவன் தான் இந்தியாவுல பெரிய அதிகாரிகள் மாறினாங்க. நீங்க வேணா போய் பாருங்க, கால்ட்வெல் பண்ண ஸ்கூல்ல, தூத்துக்குடி, திருநெல்வேலியில.
பிள்ளைங்கள பெண் பிள்ளைங்கள படிக்கவே அனுப்ப மாட்டோம். அவங்களுக்கு எதுக்கு படிப்புன்னு சொன்ன 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 இடங்கள்ல என்னது, போய் மிஷினரி மாளுடைய மனைவிகள் போய் கூட்டிட்டு வந்து தே சர்வ் தம். இன்னைக்கு நம்ம பாக்குற எல்லா என்னது வளர்ச்சி அல்லது விடுதலை அல்லாவிட்டால் நீதி என்னுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா இந்த சர்வீஸ். சரி, இப்போ நான் முக்கியமான பாயிண்ட் விட்டு ரொம்ப போயிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு இருக்கிற ஸ்டடியை விட்டு போயிட்டேன். இமேஜ் ஆஃப் காட், அதாவது தேவனுக்கு கிறிஸ்துவின் சாயல் அப்படின்றது என்னது, இமேஜ் ஆஃப் இஸ் சன் அப்படின்றது நான் இதுக்கு என்னன்றது நம்ம பொதுவா தப்பா புரிஞ்சுக்கிறதுனால இதை சொல்றேன். கடைசியா கண்டம்னேஷனுக்கு ஆப்போசிட் ஆனது என்னது, லவ் ஆஃப் காட். ரொம்ப ஒரு கான்பிடண்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என்ன வந்தாலும் சரி, அதான் அவர் சொல்றாரு, தேவனுடைய அன்பை விட்டு நம்ம எதுவும் என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. எதுவா இருந்தாலும் சரி, அதுல பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாரு. பட் இருந்தாலும் நம்ம அதை பிறகு பார்ப்போம். வில் பி மோர் தேன் கான்கரஸ். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எதுனாலும் வந்து இதுக்கு மீனிங் என்ன அப்படின்றத நம்ம பிறகு பார்ப்போம். பட் த லவ் ஆஃப் காட், ஸோ கடவுள் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அன்பை எதுவுமே எடுக்க முடியாது. இப்ப நம்ம லைஃப்ல என்ன வேணாலும் நடக்கலாம், எனிதிங் ஹேப்பன் இன் அவர் லைஃப் நவ், பட் அந்த லவ் ஆஃப் காட் இஸ் அஷ்யூர்டு. அது ரொம்ப நிச்சயமா நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ கண்டம்னேஷன், அப்போ ஹெல்ல அது மீன் பண்ணல, கண்டம்னேஷனுக்கு ஆப்போசிட் இவ்வளவு இருக்குது அப்படின்னா கண்டம்னேஷன் தான் அப்படின்னா என்னது, லூசிங் ஆல் திஸ் திங்ஸ். இது எல்லாத்தையும் இழக்கிறது தான் என்னது, கண்டம்னேஷன். இப்ப நான் சொன்ன இந்த 5-6 காரியங்களையும் இழந்து போறதுதான் என்னது, கண்டம்னேஷன். உள்ள ஹெல், நான் சொன்ன மாதிரி ஹெல் ஒருவேளை ஹெல்லு அப்படின்னு சொல்லி நம்ம படம் போட்டு காமிக்காம இருக்கலாம். ஆனா பைபிள் எப்பவுமே அதை நமக்கு காமிக்க விரும்பல. ஹெல் வரப்போகுது, நீ தப்பிக்கிறதுக்கு இயேசு ஏற்றுக்கொள் அப்படின்னு பைபிள் சொல்லல. பட் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். வந்தது எதற்காக வந்தார் அப்படின்னு சொன்னா, டு என்னது, ரெஸ்டோர், டு ரினியூ தி எர்த். இந்த ப்ராஜெக்ட்ல நம்மள சேர்க்கிறதுக்காக தான், நம்மள சேர்க்கிறது தான் என்னது அப்படின்னு சொன்னா காஸ்பல். ஸோ இட் இஸ் நாட் அ சுவிசேஷத்துக்காக நம்ம கொடுக்கிற அழைப்பு, இல்லாட்டா சுவிசேஷத்தை சொல்லி நம்ம கொடுக்கிற அழைப்புன்றது ஹெல்ல இருந்து எஸ்கேப் ஆகி எவனுக்கு போறது கிடையாது. இந்த காடோட இந்த ரெஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட்ல அவருடைய என்னது பங்காளிகளாய், அவருடைய பார்ட்டேக்கர்ஸா இருக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த கால் கொடுக்கப்படுது. அப்படின்னா அப்படின்னா கண்டம்னேஷன் அப்படின்றது வந்து இது எல்லாத்தையுமே என்ன பண்றது, ரோமர் 8ஆம் அதிகாரத்தை மட்டும் வச்சு நான் சொல்றேன், இது எல்லாத்தையும் இழந்து போகிறது தான் என்னது, கண்டம்னேஷன். இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹெல்லுக்கு யார் போவா அப்படின்னா இந்த கண்டம்னேஷனுக்குள்ள யாரெல்லாம் வருவா, அடுத்த கொஸ்டின் நமக்கு வரும். அப்படின்னா இதை யார், ஒரு விஷயம் ஷுவர், என்ன ஷுவர் அப்படின்னு சொன்னா, மெஸ்ஸியாவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன உண்டு, இது அவ்வளவு உண்டு. அப்போ இதை இல்லாதவங்க, இது மெஸ்ஸியாவுக்குள்ள இல்லாதவங்க இதெல்லாம் லூஸ் பண்ணுவாங்க. அது என்னது, அது அண்டர்ஸ்டுட் இல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மெஸ்ஸியாவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நான் இப்ப சொன்ன எல்லாம் உண்டு. இன்னும் நிறைய இருக்கு, 1-2 இல்ல, நான் ஜஸ்ட் இந்த 8ஆம் அதிகாரத்துல இருக்கிற முக்கியமான காரியங்களை மட்டும் லிஸ்ட் பண்ணிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. ஸோ லூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா, மெஸ்ஸியாவுக்குள்ள இல்லாதவங்க இதை லூஸ் பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். பட் இருந்தாலும் இதை வந்து மெஸ்ஸியாவுக்குள்ள இருக்கிறவங்க இதை லூஸ் பண்ணுவாங்க, they will lose these things இல்லையா. இதை நம்ம இப்ப சொன்ன அவ்வளவு காரியங்களையும் மெஸ்ஸியாவுக்குள்ள இல்லாதவங்க லூஸ் பண்ணுவாங்கன்றத நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் எதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, இது யார் இப்படி போவா அப்படின்றத பத்தி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹூ வில், இல்லாவிட்டா நான் இந்த இடத்துல சொல்ல போனா, நம்ம ஏற்கனவே சொன்ன ஹூ வில் கோ டு ஹெல். இந்த கொஸ்டின் வந்து
நம்ம வேலையே கிடையாது, நம்ம வேலையே கிடையாது. சோ இந்த கொஸ்டினை வந்து என்ன பண்ணணும், ஒருவேளை நம்ம ஹெல்லுன்னு மீன் பண்றது இத இத லூஸ், இந்த இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் லூஸ் பண்றதுதான் ஹெல்லுன்னு நீங்க மீன் பண்ணுவீங்க அப்படின்னா, அடுத்த கொஸ்டின் என்ன வரும்? ஹூ வில் கோ டு ஹெல்? இந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து கேட்க கூடாது. ஏன் கேட்க கூடாது அப்படின்னா, சுவிசேஷத்துடைய நோக்கம் இதுல இருந்து மனுஷனை தப்பிக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திரும்பவும் நான் சொல்றேன். the broader emphasis, தேவனுடைய நோக்கம் ஹெவனுக்கும் ஹெல்லுக்கும், ஹெல்லு கொஞ்சம் பேர் அனுப்பி கொஞ்சம் பேரை ஹெவனுக்கு கூட்டிட்டு போறது கிடையாது. ஆண்டவருடைய அல்டிமேட் கோல் எர்த்த ரினியூ பண்றது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் ரினியூவிங் தி எர்த். எர்த்ல அவருடைய மகிமையால் நிரப்புறது, எர்த்த அவரை அறிகிற அறிவினால் நிரப்புறது, எர்த்துல அவருடைய ஆளுகை கொண்டு வர்றது. இதுல இத லூஸ் பண்றவங்க யாரு இருக்காங்க? கண்டிப்பா இருப்பாங்க, லூஸ் பண்றவங்க இருப்பாங்க. அது யாருன்ற கொஸ்டின் நம்ம கேட்க கூடாது. there will be people losing that. திரும்ப திரும்ப அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டும், கடவுளுடைய இந்த திட்டத்திலே, கடவுளுடைய இந்த பணியிலே, கடவுளுடைய இந்த ரினியூ பண்ற, சீராக்குகிற, சீரமைக்கிற இந்த பணியிலே அழைப்பு கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டும் அதை ரிஜெக்ட் பண்றவங்களுக்கு டெஃபினிட்டா they will be finally lose. எதெல்லாம் இழந்து போவாங்க? மேபி நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் இருக்காது அவங்களுக்கு. அதான் பவுல் என்ன சொல்லுவாருன்னா, நித்திய நிந்தை அடைவாங்கன்னு சொல்லுவாரு. இப்ப அத எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்ல, இன்னும் ஜஸ்ட் அப்படி சொல்லிடுறேன். வசனங்களை ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா புரியும். நித்திய நிந்தை அடைவாங்க அப்படின்னா, தேவனுடைய சாயல அடைய முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கிறிஸ்துவினுடைய சாயல் அப்படின்னா, ஏன் கிறிஸ்துவினுடைய சாயலா மாறணும் அப்படின்னா, ஹியூமன்ஸ் வந்து கடவுளுடைய சாயலா படைக்கப்பட்டாங்க. அந்த இமேஜ என்ன பண்ணிட்டாங்க? அவங்க கரைப்படுத்திட்டாங்க. இப்போ கிறிஸ்துவின் சாயலா மாறுறதுன்னா என்ன அப்படின்னா, தட் இஸ் வாட் டு பிகம் எ ட்ரூ ஹியூமன். ஒரு உண்மையான மனிதன் அப்படின்னா, ஒரு உண்மையான ஹியூமன் பீயிங்னா, நான் சொன்ன மாதிரி ஜீசஸோட என்னது ஃபுட் ஸ்டெப்ஸ்ல நடக்கிறவன். எப்படி ஜீசஸ்னா நம்ம எந்த ஜீசஸ பார்க்க கூடாது அப்படின்னா, இப்ப படத்துல பாக்குறோம் இல்லையா, இன்னைக்கு கூட பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. பிரான்ஸ்ல வந்து ஒலிம்பிக்ஸ் போட்டி ஆரம்பிக்கும் போது என்னது, அந்த லியோனார்டோ வின்சியோட அந்த பிக்சர், அவரோட பிக்சர் தானே என்னது, அதை கரெக்ட் பண்ற, அதை வந்து இது பண்ற மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றாங்க, நிறைய டான்சிங் கேர்ள்ஸ் யாரெல்லாம் விட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் ஓடிட்டு இருக்குன்னு ஜஸ்ட் பார்த்தேன். இன்னைக்கு தான் சாயங்காலம் தான் பார்த்தேன். ஸோ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஜீசஸ்னா யாரு? அந்த லாஸ்ட் சப்பர்ல அப்படியே அவருக்கு மேல சாஞ்சிருப்பாங்க, இல்லாட்டா அப்படி ஹார்ட் திறந்து ஹார்ட்ல ஒரு சின்ன வெளிச்சம் உதிச்சிட்டு இருக்கும், இந்த ஜீசஸ். ஆனா பைபிள் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புற ஜீசஸ் என்ன தெரியுமா? நீதியையும் நியாயத்தையும் என்ன பண்ற, உலகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ற, சொல்ல போனா ஹெவன பூமியில ஹெவனோட ரூல கொண்டு வர்ற, ஜஸ்டிஸ், மர்சி, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் கொண்டு வர்ற, சிலுவையில மரித்தாகிலும், தன்னை இழந்தாகிலும், செல்ஃப கொடுத்தாகிலும், செல்ஃப் கிவிங் லவ்ல தன்னை இழந்து கொடுக்கிற, அதுதான் ஜீசஸ். ஜீசஸ்ன்றது பிக்சர்ல பாக்குற என்ன கிடையாது. நீங்க வந்து லாஸ்ட் சப்பர் பிக்சரா இருந்தாலும் சரி, இல்லாட்டி என்னது அவரை வந்து திரு இருதயம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அப்படி காமிக்கிற இயேசுவா இருந்தாலும் சரி, அல்லது எப்படி இருந்தாலும் சரி, ஜீசஸ் பைபிள் காமிக்கிற இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, ஒரு உண்மையான நபர். ஹியூமன்னா கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனிதன் எப்படி இருக்கணும்னு கடவுள் எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அதை காமிக்கிறவர் தான் உண்மையான ஜீசஸ். அந்த இயேசுடைய சாயலா மாறணும். அப்போ அத மாறாதவங்க எப்படி இருப்பாங்க? சொல்ல போனா ஹியூமன் நேச்சர்ன்றதே தே வில் லூஸ். ஹெல்லுக்கு போவாங்க அப்படின்றத விட, கடவுளை அல்லது மெஸ்ஸியாவை திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்றவங்க, they will at last lose their even humanness. Humanness அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமானது கிடையாது. இட் இஸ் த இமேஜ் ஆஃப் காட். அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பைபிள்
ரொம்ப மத்த எந்த புக்ஸ்லயும் இல்ல. ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரத்துல கிரியேஷனை பத்தி, சிருஷ்டிப்பை பத்தி விவரிக்கும் பொழுது அழகா சொல்லியிருக்கு. அதை வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் பைபிள் அதுல ஏன் 7 நாள்ல அவரை உண்டாக்கி அது 7 days தானா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய ஓடிட்டு இருக்கு இல்லையா. 7 நாள் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஜான் டால்டன் அப்படின்ற ஒரு பைபிள் ஸ்காலர், ஓல்ட் டெஸ்டமென்ட் பைபிள் ஸ்காலர் ஜான் டால்டன் அப்படின்றவர் வந்து ரொம்ப அருமையா அந்த ஜெனிசிஸோட ஃபர்ஸ்ட் 3 chapters அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படி எழுதிருக்கு ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் 3 chapters அப்படின்னு கேட்டா, அங்க வந்து என்னத அங்க அந்த ஜெனிசிஸ் எழுதினவர் காமிக்க விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, காட் இஸ் மேக்கிங் எ டெம்பிள். அங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவர் ஒரு டெம்பிள் உருவாக்குறாரு. தான் வாசம் பண்ணக்கூடிய ஒரு டெம்பிளை உருவாக்குறாரு. ஏன்னா அந்த காலத்துல டெம்பிள் உருவாக்குற ஒரு கல்ச்சர் இருந்துச்சு, ஆலயத்தை உருவாக்குற ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. எல்லா மதங்கள்லயும் எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆலயத்தை அழகா கட்டுவாங்க. கட்டி அதுல எதை கொண்டு வைப்பாங்க அப்படின்னு சொன்னா, நடுவுல அந்த தெய்வத்தினுடைய இமேஜை கொண்டு வைப்பாங்க. ஆனா ஆதியாந்திர தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாத்தையும் சேர்ந்து இந்த உலகத்தையும் வானத்தையும் உண்டு பண்ணி அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனை 6வது நாள் அவர் கொண்டு வந்து வைக்கிறார். சோ ஏன்னா அதனாலதான் நம்ம இன்னைக்கு ஐடல் வர்ஷிப் தப்புன்னு சொல்றோம். ஏன் நம்ம விக்கிரகங்களை உருவாக்க கூடாதுன்னு சொல்றோம்? ஏன் அப்படின்னா, we are his image. நம்ம தான் அவருடைய ரெப்ரசன்டேஷன். இமேஜ்னா அவருடைய அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். we are his representation. அதனால that is very important. அப்போ இந்த நரகம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அந்த கண்டம்னேஷன் எதை மீன் பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஃபைனலி they will lose the image of God. இப்ப எல்லாத்தையும் அந்த இமேஜ் இருக்குது. ஏன் நம்ம ஹியூமன் பீங்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும்? ஏன் நான் பக்கத்துல இருக்கிறவங்க நேசிக்கணும்? ஏன் அவன் வெள்ளையா இருக்கானோ, கருப்பா இருக்கானோ, பழக்காரனோ, ஏழையோ, பவுல் யாக்கோபு சொல்ற மாதிரி, நீ ஒருக்க வாயினால நல்லா துதிக்கிறா, ஆனா அதே வாயினால தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன் என்ன பண்ற, நீ நிந்திக்கிற. எப்படி துதித்தலும் சபித்தலும் என்ன பண்ண முடியும்? ஒரே வாயிலிருந்து புறப்பட முடியும். கோயில போனா கையை உயர்த்தி நீ நல்லா பாட்டு பாடுற, பட் தேவனுடைய சாயல அவன் யாரா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், வாட் எவர் ரிலிஜன் ஹி மே ஹேவ். அதனால நம்ம வந்து அந்த தேவ சாயல் அப்படின்றத, கிறிஸ்துவின் சாயல் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜோம்னை முடிப்போம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுக்கு திருப்பி தருகிறீர். சில காரியங்கள் கருகலா இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இவைகளை புரிந்து கொள்ளவும், நீங்க ஆண்டவரையே கொடுத்த அந்த நோக்கத்தின்படியே நாங்கள் அதை புரிந்து கொண்டு அதை கர்த்தாவே அநேகருக்கு நாங்கள் அறிவிக்கவும், உண்மையாகவே இந்த பெரிய பிரம்மாண்டமான உங்களுடைய திட்டத்திலே ஆண்டவரே எங்களை அடையாளங்களாய் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீர். முன் அடையாளங்களாய் வைத்திருக்கிறீர். அட்வான்ஸ் சைனா நீர் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்று, உங்களுடைய பித்தர் என்று அழைக்கப்படுவது சாதாரணமான காரியம் இல்ல. ஒரு நாள் நாங்கள் வெளிப்படுவோம், முழு மகிமையோடு, முழு வெளி ரெவலேஷனோடு வெளிப்படுவோம். அதுக்கு முன்னாடி இப்ப நாங்க அடையாளங்களாய் உண்மையிலே தேவனுடைய இந்த மறுசீரமைக்கிற ஆண்டவரே புதுப்பிக்கிற இந்த திட்டத்திலே நாங்கள் உண்மையான அங்கங்களாய் ஆண்டவரே இருந்து விட தேவன் எல்லா கிருபைகளையும் கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாய் இருந்து விட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.